ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி வந்து அமாவாசை. நான் வந்து சக்கரை பொங்கல்லாம் செய்யலை, நான் வந்து கேசரி தான் சேர்க்குறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வானலியில் ஒரு 3 ஸ்பூன் வந்து கீ விட்டுருக்கேன். ஆயில் வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். திராட்சை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சேர்த்துருவோம். ஒன்றரை கப்பு ரவை, 2 கப்பு வந்து சுகரு, அப்புறம் ஏலக்காய், தேவையான கீ. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கொதிக்க வச்ச தண்ணி. இதில் வந்து கலர் ஆட் பண்ணியிருக்கேன், வேணா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 3.5 கப்பு வந்து நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். நம்ம வந்து ஒரு 1.5 கப்பு ரவைக்கு நம்ம வந்து ஒரு 3.5 கப்பு வந்து தண்ணி விட்டால் தான் நல்லா தளன்னு இருக்கும். இப்போ சுகரை ஆட் பண்ணிடலாம். ரவை நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணிடலாம். 1.5 கப்பு ரவைக்கு வந்து ஒரு 3.5 கப்பு நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணால் தான் நல்லா தளன்னு இருக்கும். இப்போது ஏலக்காவை ஆட் பண்ணிவிடுங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி, திராட்சை சேர்த்துக்கலாம். சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இப்போ நான் வந்து மசாலோட தான் சேர்க்குறேன். கொஞ்சம் கீ சேர்த்துக்கோங்க வேணா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சாமிக்கு படைக்கலாம். ரைஸ் வச்சாச்சு. ஏலக்கி பருப்பு, அதில் நெய் விட்டுடலாம். இன்றைக்கி வந்து மெதுவடை செய்யலை, நான் வந்து மசால் வடை தான் செஞ்சேன். அப்புறம் கேசரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து படைக்கலாம். அப்பளம், சாம்பார் வச்சாச்சு. அப்புறம் வாழைக்காய் ஃப்ரை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாமிக்கு படைக்க வேண்டியதான்.